பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. இந்நிலையில நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு சுமன் சி ராமன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். வணக்கம். திரு விஜய் அவர்கள் கட்சி கொடியை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். இரண்டு பக்கம் மேலையும் கீழையும் சிகப்பு இருக்க, நடுவே மஞ்சள் இருக்கிறது, வாகை பூ இருக்கிறது, இருபுறமும் பிளிரும் யானைகள் இருக்கிறது. தேசியம், தமிழ் தேசியம், திராவிடம், கம்யூனிசம்னு எல்லா கொள்கைகளும் கலந்து இருக்கக்கூடிய வகையில் உறுதிமொழி ஏற்றிருக்கிறார். பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார். மாநாடு, அதற்கான இடம், தேதி என விரைவில் அறிவிக்கப்படும் என சொல்லியிருக்கிறார். அதில் கொடிக்கான விளக்கம் சொல்லுவோம் என தெரிவித்திருக்கிறார். திரு விஜய் அவருடைய கொடியை பார்த்துருப்பீங்க, இப்போ அவருடைய பேச்சையும் கேட்டிருப்பீங்க. அவருடைய திசை எது? இல்ல, எந்த திசையில போறாருன்னு இப்ப சொல்ல முடியாதுங்க, பொறுத்திருந்துதான் பார்க்கணும். என்ன கொள்கைகள் கட்சிக்கு, ஏன்னா இந்த உறுதிமொழியில எல்லாமே இருக்கு, எல்லா பார்ட்டி சொல்ற விஷயங்கள் தான் இருக்கு. அதனால என்ன மேபி தெரிய வரலாம், ஏன்னா சொன்னாரு இன்னும் கொஞ்ச நாள்ல அறிவிப்போம் அப்படின்ட்டு. அதுக்காக பொறுத்திருந்துதான் பார்க்கணும். திரு விஜய் அவர்களுடைய என்ட்ரி பார்க்கப்பட்டோடனே முதல் விஷயம் சொல்லப்பட்டது 2026 இன்னொரு முனை வந்துருச்சு அப்படின்றது தான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரதான அப்சர்வேஷன். அப்படி இருக்கா, திமுக ஆட்சி எதிர்த்து ஒரு பக்கம் அதிமுக, மறுபக்கம் பாஜக தலைமையிலான கூட்டணி, மறுபக்கம் திரு சீமான், தற்போது நியூ அடிஷனா விஜய். இப்படி இருக்க ஒரு 5 முனை போட்டி இருக்கு அப்படின்னா அதை நம்ம திருப்பி ஒரு திமுகவுக்கு ஒரு சாதகமான விஷயம் தானே நம்ம பார்க்கணும். இல்ல, இது ஒரு முனையாக இவர் வராங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னைக்கு அவர் 5 முனை போட்டியாக மாறிவிட்டது என்று கூறுவது சரியாக இருக்கு. ஏன் இவரே ஒரு கூட்டணியில போனா என்ன பண்ணுவீங்க? அப்போ அது ஏதேனும் ஒரு எக்ஸிஸ்டிங் அலையன்ஸ்ல அவர் ஜாயின் பண்ணலாம் இல்லையா? அதுவும் ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. நமக்கு எந்த ஒரு கொள்கை ரீதியாகவோ இல்ல அவர் தனித்து போட்டியிடுவார் என்பது கூட நமக்கு தெரியாது. அரசியலில் வருகிறார், புதிய கட்சி துவங்குகிறார், 2026 போட்டியிடுகிறார். இவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இதுவரை. சோ ஐ திங்க் ரொம்ப பிரிமிச்சுவரா நம்ம இது பண்ணுவாரா அது பண்ணுவாராங்கிறது இப்போ இன்னும் சில வாரங்கள்ல அந்த மாநாடு நடக்க போகுது. அந்த மாநாட்டுல மேபி நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம், அவருடைய அரசியல் பயணம் எப்படி இருக்க போது. மெயினா தனியா போட்டிடுவாரா இல்ல கூட்டணியில அமைக்க முயற்சிப்பாரா, ஏற்கனவே இருக்கிற கூட்டணிகள்ல சேர முயற்சிப்பாரா, அது தெரிய வந்தா நமக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். அவருக்கான ஒரு நீங்க எல்லார் கூடயும் போறது, யார் கூட வேணா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றப்போ யார் யாரெல்லாம் ஒரு அதிக ப்ராபபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க யார் கூட எல்லாம் போறதுக்கு? இல்ல, முதல்ல அவர் அவருடைய பொலிட்டிக்கல் பிலீஃப் என்னங்கிறது நமக்கு தெரியாதுங்களா. இப்போ சொல்லி இருக்கிறது சமத்துவம், ஊழலற்ற ஆட்சி, இதெல்லாம் எல்லா கட்சியும் சொல்றதுதான். லெப்ட்ல இருக்கிற பார்ட்டியும் சொல்றாங்க, ரைட்ல இருக்கிற பார்ட்டியும் சொல்றாங்க, திராவிட கட்சிகள் சொல்றாங்க, எல்லா கட்சிகளும் சொல்ற விஷயங்கள் தான் அது. சோ அவருடைய ஸ்பெசிபிக் பாலிசிஸ் என்ன, ப்ரோக்ராம்ஸ் என்ன விஷன் வச்சிருக்காரு தமிழ்நாடு, இதெல்லாம் தெரிஞ்சாதான் அவர் யாரோட கூட்டணி வைக்க கூடும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ரைட் நவ் எல்லாமே ஒரு கம்ப்ளீட்லி ஒரு பிளாக் பாக்ஸ்னு வாங்க ஆங்கிலத்துல, என்ன உள்ள இருக்குன்னு நமக்கு தெரியாது. அது தெரிய வரதான் நம்மளால எந்த பக்கம் போகக்கூடும், கூட்டணியே வைப்பாரா மாட்டாரா, ஆல்டர்னேட்டிவ்னு தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரா, இதெல்லாம் நமக்கு அப்புறம் தான் தெரியும். அப்படியே மாத்தி கேட்கிறேன், இப்போ எந்தெந்த கட்சிகள்லாம் திரு விஜய் அவர்கள் வருவதை விரும்புவார்கள்? இல்ல, நிச்சயமா திமுகவுக்கு எதிரணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் விரும்புவார்கள், அதுல மாற்றுக்கருத்து இல்லை. அவர்களுடைய நம்பிக்கை திமுக ஓட்டு ஸ்பிளிட் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும், இளைஞர்கள் ஓட்டு ஸ்பிளிட் பண்ணுவாங்கன்னு. அதே மாதிரி அதுதாங்க நாம் தமிழருக்கும் ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சீமானுக்கு நிறைய இளைஞர்கள் வாக்களிக்கிறாங்க. அந்த இளைஞர்கள் வாக்கு ஒரு பக்கம் திரு விஜய் அவர்களுக்கு போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஸோ மெயினா திமுகவும் நாம் தமிழரும் ஓரளவுக்கு இவருடைய வருகையை கொஞ்சம் கவலையோட, அப்கோர்ஸ் நாம் தமிழர் அதனாலதான் முன்னாடியே கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு பேச்செல்லாம் எடுப்படுது. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு த்ரெட் இருக்கக்கூடாது அப்படிங்கறது அவங்க நினைக்கிறாங்க. இதுல நாம் தமிழோட ஓட்டு ஐடென்டிக்கல் திரு விஜயோட ஓட்டுக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, இது கூட்டணிக்கு திரு சீமான் முயல்வது ஒரு ப்ரீஎம்டிவா ஒரு முயற்சின்னு பாக்குறீங்களா, இல்ல விஜய் அவர்களுக்கும் ஒரு பேசியிருப்பாங்க, இருவரும் பேசிட்டு தான் திரு சீமான் அவர்கள் தொடர்ந்து பேட்டி இப்படி கொடுக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கணுமா?
இல்ல எனக்கு வந்து அவருடைய ஓட்டு காம்ப்ளிமெண்டரியா இருக்கணும். ஒரே ஓட்டு 2 பேரும் வைக்கிறதுல வந்து கூட்டணி இருக்கிறதுல ஒன்றும் பெனிஃபிட் இருக்காது. ஓட்டுங்கிறது காம்ப்ளிமெண்டரி. நான் ஒரு குரூப் ஓட்டை கொண்டு வருவேன், நீங்க ஒரு குரூப் ஓட்டு கொண்டு வந்தாதான் அது கூட்டணிக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2 பேருக்கும் ஒரே மாதிரி ஓட்டர்ஸ் தான் இருப்பாங்க, இளைஞர்கள் இருப்பாங்க அப்படிங்கறத வச்சுக்கிட்டு நம்ம போனோம்னா அது அவ்வளவு காம்ப்ளிமெண்டரி அலையன்ஸா இருக்காது, கேனபிளைஸ் ஆயிடும். உங்க ஓட்டை நான் எடுத்துருவேன், என் ஓட்டை நீங்க எடுப்பீங்க. அதுக்கு மேல ஒன்றும் பெரிய பெனிஃபிட் இருக்காது. பட் அகெயின் அவர் என்ன சொல்றாருங்கிறத முதல்ல பார்க்கலாம். நான் என்னுடைய எதிர்பார்ப்பு இன்னைக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பீச்சாவது கொடுப்பாரு, அதுல திட்டங்கள், ப்ரோக்ராம்ஸ், விஷன் ஏதாவது சொல்லுவாருன்னு. அந்த மாதிரி நடக்கல. அதுக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கிறாரு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே. ரொம்ப நன்றி சார், இத்தனை நம்மோடு இணைந்து பல விஷயங்களை சொன்னக்கா நன்றி. திரு சுமன் சி ராமன் அவர்கள், அரசியல் விமர்சகர். அவர் வந்து வெயிட் அண்ட் வாட்ச் தான் இந்த கேம் அப்படின்னு ஒரு வரியில் நமக்கு சொல்லியிருக்கிறார். இந்த விஷயத்தில் வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அவர் எதுவும் கிளியராக வந்து சொல்லாத காரணத்தினால் வந்து நம்ம மோர் கிளாரிட்டிக்கு நம்ம மோர் டைம் வந்து எடுக்கணும், வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுகிறார்.